இல்லைங்களா, வணக்கம். உங்களங்காலமாக என்ன இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அங்காளம்மா அம்மாவுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும்போது வெள்ளி கவசம் அணிவிச்சு தான் அவங்களுக்கு ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. அப்போ மகா தீபாராதனை, அபிஷேகம், ஆராதனைலாம் சிறப்பாக நடைபெறும். குழந்தை இல்லாதவங்க குழந்தைய அங்கே வேண்டுதல் வச்சு குழந்தை ஆச்சுன்னா எடைக்கு எடை நாணயம் தருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா சன்னிதியில் எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கழுப்பு கழிக்க, டிஷ்டி எடுக்க, சூளத்தில் குத்த, இதுக்கெல்லாம் எலுமிச்சை பழம் அங்கே ரொம்ப முக்கியம். போகிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் சேர்த்தியாக வாங்கிட்டு போயிடலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி வேல்மலையனூர் அங்கே போனோம்னா தொடர்ச்சியாக 3 தடவை போயிட்டு வந்துடணும். 3 அமாவாசைக்கு போனாலும் சரி, 3 பௌர்ணமிக்கு போனாலும் சரி, எப்போ போனாலும் தொடர்ச்சியாக 3 தடவை போயிட்டு வந்துட்டோம்னா அந்த அம்மாவோட சிறப்பு இன்னும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வளையல் வச்சு நம்ம அம்மாவுக்கு படையல் வச்சு வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா கன்னி பெண்களுக்கு, சுமங்கலிங்களுக்கெல்லாம் வளையல் கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. அதுவும் பண்ணலாம். அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வெற்றிக்கு துணை நிற்கும் தெய்வமானவள். என் வாழ்வில் ஒளியேற்றுன்னு மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு துணை நின்று நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும்.